வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான ஒரு தோசை, ஸ்வீட் தோசை தான் பண்ண போகிறோம். பைனாப்பிள் தோசை பண்ண போகிறோம். கோதுமை மாவை வச்சு பைனாப்பிள் வச்சு நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் ammasamayals.comல லிங்க் கீழே கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கில் என்ன ஃபாலோ பண்ணலைன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம பைனாப்பிள் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பைனாப்பிள் தோசைக்கு முதல்ல நம்ம ஒரு அரை டம்ளர் தண்ணி வச்சு வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். நான் 300 கிராம் மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 100 கிராம் வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லத்தில் நமக்கு கல்லெல்லாம் இருக்கும், அதனால தான் நான் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் அப்படின்னு கரைச்சிட்ருக்கேன். ஏலக்காய் பொடியும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய். இது நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, நைட்டு டின்னருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு ஸ்கூல் போகிறாங்க அந்த மாதிரினா டிஃப்ரெண்ட்டான இந்த மாதிரி தோசைகளை நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நல்ல வெல்லம் கரைஞ்சிச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். பாருங்கள், கோதுமை மாவு 300 கிராம் எடுத்திருக்கேன். ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம பைனாப்பிளை அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நான் தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பீஸாக போட்டு வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றிடலாம். ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிடுவோம். பைனாப்பிள் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இந்த பைனாப்பிளை நம்ம மாவுலையே வடிகட்டிக்கலாம். 300 கிராம் கோதுமை மாவில் நான் ஒரு பெரிய பீஸ், அதாவது இந்த சைஸ் அளவுக்கு நான் பைனாப்பிள் போட்டிருக்கேன். அந்த சைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது ஒரு பைனாப்பிள் வாங்கினீங்கன்னா அதில் 1/4 பைனாப்பிள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ இதில் இதை வடிகட்டிக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு திப்பி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வெல்லத்தை கரைச்சி வச்சுருக்கோம், அதையும் வடிகட்டிக்கலாம். வெல்லம் ஃபுல்லாக வடிகட்டாதீங்க, கொஞ்சமாக வடிகட்டி கலந்துக்கோங்க. கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வேணும்னா கலந்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறம் தேவைப்பட்டால் இந்த வெள்ளை தண்ணியை அதில் ஊற்றிக்கோங்க. நல்லா நம்ம தோசை ஊற்றுற பக்குவத்துக்கு மாவை கரைச்சி எடுத்துக்கணும். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 சிட்டிகை அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இது அவசியம் சேர்க்கணும் அப்படின்ட்டு கிடையாது. கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி இந்த தோசை சாஃப்டாக தான் இருக்கும். இது பேக்கிங் சோடா போடும்போது உங்களுக்கு பஞ்சு மாதிரி ஒரு தோசை கிடைக்கும். பாருங்கள், மாவு இந்த பக்குவத்துக்கு உங்களுக்கு கலக்கிக்கணும். இந்த பக்குவத்தில் இருந்தால் தோசை சூப்பராக வரும். இப்போ நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ கல் நல்லா காஞ்சிச்சு, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தடவிக்கலாம். இந்த மாதிரி திக்காகவே ஊற்றுங்க, அப்போ தான் இது டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப மெலிசாக ஊற்றுனீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். அப்படி மெலிசாக ஊற்றணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கணும். கம்மியான தீ வச்சு நல்லா வேக விடுங்க. பாருங்கள், சூப்பராக செம்ம சாஃப்டாக வரும் இந்த தோசை. பைனாப்பிள் தோசை ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக நமக்கு ரொம்ப சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும். இந்த தோசை ஊற்றும் போது ஹையில் வச்சுக்கோங்க. ஊற்றினதுக்கப்புறம் சிம்மில் வச்சுருங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக வேகும். ஏன்னா நம்ம வெல்லம் போட்டிருக்கோம், அதனால் தீஞ்சிராமல் எடுக்கிறதுக்காக கம்மியான தீலியை வேக விட்டு எடுங்க. ரொம்ப சூப்பரான நம்ம பைனாப்பிள் தோசை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதில் பைனாப்பிள் டேஸ்ட் வரும். ரெண்டாவது ஸ்வீட்டுனாலே பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த தோசையை நீங்கள் டிஃபன் பாக்ஸுக்கு மட்டும் கிடையாது, டூர் போகிறீங்க அப்படின்னா சுட்டு எடுத்துகிட்டு போட்டிங்கன்னா மறுநாள் வரைக்குமே நல்லா சாஃப்டாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.